தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 4ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதம். இன்று மகாலட்சுமியை போற்றக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நம்ம வரலட்சுமி விரதம் இல்லை அப்படின்னாலும் கூட மகாலட்சுமிக்கு உண்டான பூஜைகளை செய்வது மிகவும் விசேஷம். இன்று விளக்கு பூஜை செய்யலாம், விளக்குக்கு ஏற்ற மந்திரங்களை சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரம், கனகதாரா ஸ்லோகம், மகாலட்சுமியினுடைய பாடல்கள், இது எல்லாமே நம்ம மகாலட்சுமியை போற்றும் வகையில் இன்றைய நாளை கொண்டாடலாம். இன்றைக்கி நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரைக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வரலட்சுமி நோன்பை கொண்டாடுவது மிகவும் சிறப்பு. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நெய்வேத்தியம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு வைக்கணும். கல்கண்டில் ஆன பாயசம், இல்லை வெல்லத்தினால் ஆன பாயசம், சிறு பருப்பு போட்டு உண்டான பாயசம், தேன், பசும் பால் மற்றும் நெய், இது மூன்றும் சேர்ந்த திருமத்துரம், இது எல்லாமே மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது. இன்றைக்கி உகந்த மலர்கள் எதில் நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்வம், தாமரை, விருட்சி, மனோரஞ்சிதம், செண்பகம், இந்த 5 மலர்களும் ரொம்ப ரொம்ப விசேஷம் மகாலட்சுமிக்கு. இதில் நம்ம அர்ச்சனை பண்ணலாம். பெண்கள் இன்று என்ன கலர் ஆடை உடுத்தி மகாலட்சுமியை போற்றினால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பிங்க் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி மகாலட்சுமியை வணங்கினால் என்றும் ஐஸ்வர்யம் உங்கள் இல்லத்தில் நிலவும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி மற்றும் பரணி. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு சற்று அலைச்சலை கொடுக்கலாம். வரலட்சுமி விரதமான இன்றைய நாளில் மகாலட்சுமியை ஆராதிப்பதும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த மலர்களில் அர்ச்சனை செய்வதும் இன்று நட்சத்திர தோஷங்களை விலக்கும். இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது. பிறந்த வீட்டால் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை காணலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. இன்று மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திப்பதும் அவர்களிடத்தில் நல்ல ஒரு உரையாடல் இருப்பதும் உங்களுக்கு ஒரு மனதில் நல்ல ஒரு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும். மேஷராசி நேயர்கள் இன்று வெள்ளிக்கிழமை மாலை நேரம் மகாலட்சுமியை ஆராதிப்பதும் மற்றும் ஆலய தரிசனமும் உங்களுக்கு நன்மையை தரும். இன்று மகாலட்சுமி தாயார் ஆலயத்தில் நெய் தானம் செய்வதும் மற்றும் மஞ்சள் குங்குமம் தானம் செய்வதும் சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். இன்று மேஷராசி நேயர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக அமைய ஒரு சில வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரக்கூடிய நாளாக அமையும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மன நிறைவை கொடுப்பார். பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான மன போராட்டத்திலிருந்து உங்களுக்கு வெளிவருவதற்கு ஒரு அற்புதமான நாளாக அமையும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. வியாபாரம், தொழில் போன்ற விவகாரங்கள், பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இன்று உங்களுக்கு நன்மையை தரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன சோர்வு தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய பங்கு சந்தை முதலீடுகளும் நல்ல லாபத்தை கொடுக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மன ஆறுதலை தருவார். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மகாலட்சுமி தாயாருக்கு இன்று தாமர மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய ஆலயங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக அமைகிறது. பொன் பொருள் சேரக்கூடிய நாளாகவும் இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று மனதிற்கு நல்ல ஒரு மகிழ்வான நாளாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான முயற்சிகள் இன்று வெற்றியடையும்.
இன்று எதிர்பாராத பணவரவு மனதிற்கு அமைதியை தரும். கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வதற்கு இன்று அற்புதமான நாளாக அமைகிறது. உடன் பிறந்தோர்களிடத்தில் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விதமான மனப்போராட்டங்கள் முடிவிற்கு வரும். சொத்து விஷயங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணப்பட்டுவாடா இவை அனைத்தையும் இன்று பேசி முடிவெடுக்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. இன்றைய நாளில் மாலை நேரம் உங்களுக்கு உகந்தது. மகாலட்சுமி ஆலய வழிபாடு, வில்வ அர்ச்சனை செய்வது சிறப்பு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும். ராசிநாதன் சந்திரன் நீச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுப செலவை கொடுப்பார். இன்று கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு சகோதர சகோதரிகளால் விலகுவதற்கு நல்ல நாளாக அமைகிறது. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்களும் முடிவிற்கு வரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் சூரியன் கேத்துவுடன் இருப்பதனால் உங்களுக்கு உண்டான உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சூரியன் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் இன்று தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ செலவுகள் வரலாம். உறவினர்களால் இன்று உங்களுக்கு சில வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வந்து போகும். வரலட்சுமி தினமான இன்றைய நாளில் உங்களுக்கு சில மனக்கட்டுப்பாடுகளும் உணவு கட்டுப்பாடுகளும் தேவை. மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதும் கவனம் வேண்டும். இன்று உறவினர்களை நம்ப வேண்டாம் மற்றும் புதிய நண்பர்கள் மூலமாகவும் பணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனவேதனைகள் இல்லாத நாளாக அமையும். இது அமைவதற்கு இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குரு பகவானின் சஞ்சாரம் 11ஆம் இடத்தில் இருப்பது வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை தரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சற்று சுப விரயங்களை கொடுப்பார். பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது போன்றவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய நாளாக அமைகிறது. சந்திரன் 3ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். இன்று மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவினால் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து மற்றும் ஆலயங்களுக்கு நெய் தானம் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் இன்று உறவினர்களின் வருகையால் சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் இன்று தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் உங்களினுடைய அலுவலக வேலைகளில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் உயர் அதிகாரிகளால் நல்ல ஒரு தீர்வை காணலாம். பல நாட்களாக பேசாமல் இருந்த சக ஊழியர்கள் இன்று உங்களிடத்தில் பாசமும் மற்றும் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பது மனதிற்கு ஒரு ஆறுதலை தரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று ராசியில் சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் விலகும். இன்று உங்களினுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு போராட்டங்கள் இருந்தாலும் மனதிற்கு ஒரு நிறைவு வரும். வரலட்சுமி விரதமான இன்றைய நாளில் சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் செய்து தாம்பூலம் கொடுக்க சுக்கிர பகவானினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரும். பல மாதமாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை பார்க்கலாம். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்கள் நண்பர்கள் மூலமாக பண பிரச்சனைகள் தீரும்.
சந்திரன் விரயத்தில் இருப்பதனால் இன்று விரய செலவுகளும் உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகளை இன்று தவிர்க்கலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன போராட்டங்களை கொடுக்கலாம். பெற்றோர்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். மேலும் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்கள் பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சியும் குடும்பத்தில் ஒரு விதமான சுப காரியங்களும் பேசப்படும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் முடிவிற்கு வரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை பார்க்கலாம். இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஒரு மன போராட்டம் தீரும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் சஞ்சாரம் பாக்கியத்தில் இருப்பதனால் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் மற்றும் மகாலட்சுமி ஆலயத்தில் மஞ்சள் மற்றும் குங்குமம் தானம் செய்வதும் சுக்கிரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரமானது பல வகையான அலைச்சல்களை கொடுக்கும். அலுவலக வேலைகளில் ஒரு விதமான மன திருப்தி ஏற்படும். பல நாட்களாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இன்று மீண்டும் வாழ ஒரு நல்ல செய்தியை நீங்கள் பார்க்கலாம். குடும்பத்தில் உறவினர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் இன்று உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்றைய நாளில் புதிய வேலைக்கான விண்ணப்பங்கள் மற்றும் புதிய நபர்களை சென்று சந்திப்பது உங்களுக்கு ஆதரவாகவே அமைகிறது. கிரக சஞ்சாரங்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கவலைகளை தீர்க்கலாம். குடும்பத்தில் மருத்துவ செலவுகளும் குறையும். இன்று பெரியோர்களினுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் பெரியவர்கள் ஒரு சுப நிகழ்வுகள் பேசுவதோ அல்லது சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று நெடுந்தூர பிரயாணங்கள் வெற்றியை தரும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மையை தருவதாகவே இருக்கும். வெளிநாடு செல்ல வேண்டிய ஆவணங்கள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு சந்திர யோகத்தை கொடுப்பார். இன்று வெள்ளிக்கிழமை தன லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் விலகும். குடும்ப சிக்கல்களிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இன்று உங்களினுடைய மனதிற்கு பல வகையான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கை உயரும் மற்றும் பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல ஒரு மகிழ்வை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளிலும் இன்று நல்ல ஒரு பேச்சுவார்த்தையும் மற்றும் மனக்குழப்பங்களும் விலகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.